அண்ணா. அரசியல் இல்லை, சான்றோர்கள் கருத்து. ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம். அப்படின்னா தர்மம் என்ற ஒரு காரியம் இருக்கு. 100 ரூபாய் சம்பாதிப்பவன் வந்து 10 ரூபாய் ஒருத்தருக்கு தர்மம் கொடுத்து அவனுடைய சிரிப்பை பார்க்கலாம். 1000 ரூபாய் சம்பாதித்தவன் 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தன் அழகு பார்க்கலாம். அதுக்கு மேல சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமா உதவி செய்யலாம். இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அன்னதானங்கள் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தர்மம் செய்யறதுக்கு மனிதர்கள் கொஞ்சம் இயற்கையாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு காலகட்டத்தில் வந்து அன்னதானம்ங்கிறதே வந்து சத்திரங்கள்ல நடந்த மாதிரியும் வேறு பொது இடங்கள்ல எங்கேயாச்சும் நடந்த மாதிரி இருக்கிறத தவிர, மற்றபடி இன்னைக்கு அன்னதானமே வந்து நிறைய இடங்கள்ல, கோயில்கள்ல, பொது இடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்னதானம் ஒரு பெரிய சிறந்த தர்மம். ஆடை தானம் ஒரு பெரிய சிறந்த தர்மம். நம்மளால் முடிந்த உதவியை ஒருவனுக்கு செய்வதனால அது வந்து தர்மத்தின் பக்கம் சேரும். அந்த தர்மம் நம்மளுடைய விதியின் பயனிலிருந்து நம்மளை காக்கலாம் அல்லவா? சத்தியமா காக்கும். அதுதான் கர்ணனுக்கு நிகழ்ந்தது. அப்ப தர்மம் செய்வதனால் நம் விதி பயனிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். இறைவனை நாடுவதனால் நம்மளை வந்து விதி பயனிலிருந்து காப்பாற்றிக்கலாம். நம் விதியை நாம் அறிந்து கொண்டால் நம்மளை சமாதானப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழலாம். இதுக்கு நிறைய கதைகள் உண்டு. முன்னோர்கள் சொன்ன கதைகள் உண்டு. அதை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவில் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது எப்படிங்கிற ஒரு கருத்தில் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆகவே இன்னொரு முக்கியமான குறிப்பு, இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு மனித வாழ்க்கையில் ஒன்று இருக்கு. காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னா, என் பிள்ளை நலமோடு நல்லா படிக்க வேண்டும். அது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன கல்வி வருமோ அந்த கல்வியில் அவனை கொண்டு விட்டுறணும். எல்லாருமே நல்லா படிக்கணுங்கிற ஆசை. எல்லாருமே நல்லா படிச்சுட்டா அப்புறம் சின்ன வேலைகளை செய்கிறது யார்? எல்லாருமே டாக்டர்னா அப்புறம் நோயாளியே இருக்க மாட்டான். அப்போ இறைவன் படைப்பில் வந்து ஒரு மனிதனுக்கு கல்வி தகுதி என்பது வந்து என்னங்கிறத சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நோக்கத்தில் போகலாம். இது ஒரு தேடல். மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய மன அழுத்தத்தை தருகிறது அப்பா அம்மாவா இருக்கிறவங்களுக்கு. படித்து முடித்த உடனே அடுத்து வேலை. அவனுக்கு என்ன வேலை, எந்த காலகட்டத்தில் அந்த வேலை அமையும், அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் பயணிக்கணும்.